அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவன் ஆயக்கடவ பிள்ளையார் கோயிலிருந்து ஒரு 700 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்கு. இந்த காணி அமைஞ்சிருக்கிற சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நன்னீர் பிரதேசமாக தான் காணப்படுது. அதே நேரம் செம்மண் பிரதேசமாகவும் காணப்படுது. அதாவது செம்மண்ணை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் எந்த வகையான பயிர் வகைகளும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த காணிக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே தென்னையும் பாக்கு மரமும் தான் கூடுதலாக காணப்படுது. அதாவது இந்த காணிக்குள்ள 120 தென்னை மரத்துக்கு கிட்டவும், அதாவது காய்க்கிற தென்னைகள் 120, கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட பாக்கு மரங்களும் அதுவும் காய்ச்சி கொண்டிருக்குது. அந்த மாதிரி தான் காணப்படுது. அதை விட மாமரம், நெல்லி மரம் போன்ற பயன்தரு மரங்களும் இந்த காணிக்குள்ளே இருக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே என்னன்னு சொன்னால் தென்னைகள், பாக்கு மரங்கள் போன்ற இந்த பயனுள்ள மரங்கள் அனைத்தும் முறையான வகையில் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதா இந்த காணியின் வடிவமைப்பு. அதாவது இந்த காணி கூடுதலாக நீங்கள் ஓய்வு நேர விடுதிகள் அமைக்கிறதுக்கு அல்லது வீடுகள் அமைக்கிறதுக்கு வேறு ஏதாவது முதலீட்டு தேவைகளுக்கு உகந்ததாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த காணியின் கிணத்தை பார்ப்போம். காணிக்குள்ள ஒரு வெட்டு கிணறும், அதே நேரம் கரண்ட் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன அறை ஒன்றும் சீமெந்தால கட்டி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த காணிக்கு கரண்ட் வசதி இருக்குது. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் இப்போ என்னன்னு சொன்னால், இந்த வெட்டுக்கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வெட்டுக்கிணறு இந்த காணிக்கு ஃபுல்லாகவே இருக்கிற மரங்கள் அனைத்துக்கும், பயிர் வயல் அனைத்துக்கும் தண்ணி இறைச்சிக்கக்கூடிய மாதிரி தான் அந்த தண்ணியை கொண்டு இருக்குது. இந்த கிணறு நல்ல தண்ணி கிணறாக தான் காணப்பட்டது. வடிவாக பொலிகளால் கட்டி சீமெந்து இதால் கட்டி வச்சிருக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணி சுற்று வர எல்லையல், காணியின் எல்லையல் சரியான முறையில் அறுக்கிடப்பட்டிருக்கு. அதாவது தகரத்தால் அடிக்கப்பட்டு தகரம் பயன்படுத்தி இந்த காணியின் எல்லையில் சரியான முறையில் அறுக்க பண்ணப்பட்டிருக்கு. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்குள்ள வாழை மரங்களும் காணப்படுது. வாழை மரங்களும் பயிர் வகை செய்யப்படுது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணியின் அறுக்கிடப்பட்ட எல்லையில தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணி உள்வீதி கரையில் இருக்கிறதால முழுதாக வாங்கி நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் பங்கிட்டுக் கொள்ளக்கூடிய வசதியும் இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த காணிக்குரிய பாதை அப்படித்தான் அமைஞ்சிருக்குது. அதோட இந்த காணியின் அளவை பார்த்தீங்கன்னு சொன்னால், இது 1 ஏக்கர் காணியாக காணப்படுது. அதாவது 16 பரப்புகளை கொண்டதாக தான் காணப்படுகிறது. இந்த காணிக்கு உரிமையாளரால் சொல்லப்படுற விலை பரப்புக்கு 25 லட்சம் சொல்லிடணும். நீங்கள் உங்களுக்கு காணி பிடிச்சிருந்தா நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு பேசி வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இதுவரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களானால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்வதோடு, இது போன்ற உங்களது விளம்பரங்களையும் இலவசமாக பதிவிடுவதற்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலையும் நான் எங்களோட சேனலோட தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன். அந்த இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் படியன். நன்றி, வணக்கம்.